8வது ஸ்லோகத்தில் 2வது லைனும் 9வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைனுமா அர்த்தத்தை பார்க்கிறோம். நீராஹாரௌ யதாஹாரௌ தன்மனஸ்கௌ சமாஹிதௌ தததுஹு தௌ பலிஹி ச ஏவ தததுஹு தௌ பலிம் ச ஏவ நிஜகாத்ரா ஸ்ருகுட்சிதம். நிராஹாரௌ யதாஹாரௌ தன்மனஸ்கௌ சமாஹிதௌ தததுஸ்தௌ பலிம் சைவ நிஜகாத்ரா ஸ்ருகுட்சிதம். அந்த ராஜாவும் வைசியனும் முதல்ல விரதமாயிட்டு தபஸ் இருந்தா, ஒருவேளை சாப்பாடு அப்படின்னு. அதுக்கப்புறமா சாப்பாடே வேண்டான்னு மனசுல உறப்பிச்சு எதுவுமே சாப்பிடாம தபஸ் பண்ணினா. அதுக்கப்புறம் அவளோட சரீரத்திலேருந்து இருக்கிற ரத்தத்தை அவளோட தபசோடு சக்தியால ரத்த சந்தனமாயிட்டு மாற்றி தேவிக்கு அபிஷேகம் பண்ணினா. தௌ யதாஹாரோ அவ ரொம்ப ரொம்பமா கம்மியாயிட்டு சாப்பிட்டா. நிராஹாரவ் அதுக்கப்புறம் சாப்பாடே நிப்பாட்டினா. தன் மனஸ்கவ் தேவியில மனசை கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு சமாஹிதவ் இந்திரியங்களை ஜெயிச்சு ஜிதேந்திரியர்கள் ஆயிட்டு. நிஜகாத்திர ஸ்ருகுட்சிதம் அவளோட சரீரத்துல இருக்கிற சோரையால பலிம் தததுஹு ச ஏவ தேவிக்கு அர்ப்பணம் பண்ணினா. அப்படின்னாக்கா அவளோட சரீரத்தில் இருக்கிற பிளட் அவளோட தபசக்தியால ரத்த சந்தனமாக்கி மாற்றி தேவிக்கு அந்த ரத்த சந்தனத்தால அபிஷேகம் பண்ணினா. ஒன்பதாவது ஸ்லோகத்துல 2வது லைனும் 10வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் ஆயிட்டு அர்த்தத்தை பார்க்கிறோம். ஏவம் சமாராதயதஹ ஏவம் சமாராதயதோஹோ ஸ்த்ரீபிஹி ஸ்த்ரீபிஹி वर्षैहि यदात्मनोः परितुष्टा जगद्धात्री प्रत्यक्षं प्राह चण्डिका. एवं समाराधयदो स्त्रीभिर्वर्षैर्यदात्मनो परितुष्टा जगद्धात्री प्रत्यक्षं प्राह चण्डिका. இப்படி 3 வருஷ காலம் சமாதானமாய் இருக்கிற புத்தியோடு கூடிட்டு சஞ்சலப்படாத புத்தியோடு கூடிட்டு தேவிய ஆராதிச்ச அவளுக்கு முன்னால ஜெகதம்பிகை சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரத்யட்சமான அவளுக்கு வரங்களை கொடுத்தா. ஏவம் சமாராதயதோ இப்படி வழிபடி விதிமுறைப்படி ஆராதிக்கிற யதாத்மனோஹோ இந்திரியங்களை ஜெயிச்ச அவளுக்கு த்ரிபிஹி வர்ஷைகி 3 சம்பல்சரங்கள் முடிஞ்சோன ஜெகத்தாத்ரி சண்டிகா ஜெகன்மாதாவா இருக்கிற சண்டிகா தேவி
பரிதுஷ்டா பிரத்யட்சம். ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அவளுக்கு முன்னால பிரத்யட்சமானா. എന്നിട്ടോ பிராஹா இப்படி சொன்னா. ചണ്ഡികാദേവി ജഗദ്ധാത്രി ആനതിനാല് ഉഗ്ര തപസ് ചെയ്യற ഇവാൾക്ക് മുന്നാലെ പ്രത്യക്ഷമാന. தேவி பிரத்யட்சப்படலை அப்படின்னாக்கா இவாளோடு உக்ர தவசால அக்னி ஜுவாலையில வெந்துருகும் இந்த பிரபஞ்சம். ஆனா சண்டிகாதேவி ஜெகத்தாத்ரி ஆனதுனால அவளுக்கு முன்னால தேவி பிரத்யட்சமானா. இந்த ஜகத்தை தரிச்சுன்னு இருக்கிறவளாக்கும் சண்டிகாதேவி 3 வருஷம் முழுவதும் தேவிய மனசுல தியானிச்சு வழி போல ஆராதனை பண்ணின அந்த க்ஷத்ரிய வைசியர்களுக்கு முன்னால சண்டிகாதேவி பிரத்யட்சமாயிட்டு சொன்னா. 10வது ஸ்லோகத்துல 2வது லைன்லேருந்து 11வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் தேவி சொல்ற மாதிரியாக்கும் உள்ளது. அதனால அடுத்த ஸ்லோகம் தேவி உவாச்ச. யத் பிரார்த்தியதே त्वया भूपा त्वया च कुलनन्दना मत्तदः तद् प्राप्यतां सर्वं परितुष्टा ददामि वाम्. देवी சொன்னா, यत् प्रार्थ्यते त्वया भूपा त्वया च कुलनन्दना मत्तस्तत् प्रार्थ्यतां सर्वं परितुष्टा ददामि वाम्. हे राजश्रेष्ठा, சிரத மகாராஜாவே, குலநந்தனாயிருக்கிற வைஷ்யா, உங்க 2 பேருக்கும் என்னெல்லாமாக்கும் ஆக்கிரகங்கள் இருக்கு. 2 பேருமாக்குமே என்ன பிரார்த்திச்சு தபசிருந்தாள். உங்க 2 பேரோட ஆசைகளை சொல்லுங்கோ. நீங்கள் என்ன கேட்கிறளோ அதெல்லாம் தரத்துக்கு நான் தான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு தேவி சொன்னா. பூபா துவயா, ஹே ராஜாவே, நீங்களும் குலநந்தனா துவயாஜா, ஏ வைஷ்யா, ஒன்னாலியும் நீங்க 2 பேராலியும் யத் பிரார்த்தியதே என்னவாக்குமோ பிரார்த்திச்சே தத் சர்வம் அதெல்லாம் மத்தஹா பிராப்யதாம் எங்கிட்டேந்து பிராபிச்சுக்குங்கோ, நான் தரேன், வாங்கிக்குங்கோ. பரிதுஷ்டா நான் சந்தோஷமாயிட்டு ததாமி வாம் வாம் ததாமி உங்க 2 பேருக்கும் தரேன். நீங்க கேட்டதெல்லாம் தரேன். க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்த ராஜாவுக்கும் வைசியனுக்கும் உங்களுக்கெல்லாம் என்னெல்லாமாக்குமோ வேணும் அதெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்குங்கோ. நான் சந்தோஷத்தோடு கூடிட்டு உங்க 2 பேருக்கும் நீங்க கேட்கறத வரங்களை தானமாயிட்டு தரேன் அப்படின்னு தேவி சொன்னா. 11வது ஸ்லோகத்துல 2வது லைன் மார்க்கண்டேய மகர்ஷி இங்க வர்ணிக்கிறதாயிட்டாக்கும் பார்க்கிறோம். அதனால மார்க்கண்டேய உவாச்ச. 12வது ஸ்லோகம் ததஹ வவ்ரே நிருபஹ ராஜ்யம் அவிப்ரம்ஷி அன்யஜன்மனி அத்ர அபி ச நிஜம் ராஜ்யம் ஹத சத்ருபலம் பலாத் ததோ வவ்ரே நிருபோ ராஜ்யம் அவிப்ரம்ஷி அன்யஜன்மனி அத்ராபி ச நிஜம் ராஜ்யம் ஹத சத்ருபலம் பலாத். அதுக்கப்புறம் ராஜா ராஜ்யம் வேணும் அப்படின்னு கேட்டார். இனி எனக்கு
ராஜ்யத்தை உபேட்சிக்க வேண்டின நிலைமை உண்டாகக்கூடாது அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணினார். இப்போ நஷ்டமா இருக்கிற என்னோட ராஜ்யம் சத்ருக்கள் கிட்ட இருந்து என் கையில வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். ததஹா நிருபஹா, அதுக்கப்புறம் ராஜா அந்நிய ஜென்மனி, அடுத்த ஜென்மத்திலையும் அவிப்ரம்ஷி ராஜ்யம், கைவிட்டு போகாத ராஜ்யവും அത്ര அபி, இந்த ஜென்மத்திலையும் பலாத் ഹതശത്രു ബലം, ശത്രുക്കൾ അവ സൈന്യങ്ങളോട് കൂടിയിട്ട് ഇല്ലാമായിട്ട് നിജം രാജ്യം ചവവ്രേ, അവരോട് രാജ്യത്തെയും കേട്ടാർ. இந்த ஜென்மத்திலையும் இந்த ராஜ்யம் எனக்கு சத்ருக்கள் கிட்ட இருந்து வேணாம், அடுத்த ஜென்மத்திலையும் எனக்கு ராஜ்யம் நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கேட்டுண்டார். வரம் கெட்டதாக்கும் தேவிட்ட. தேவி முன்னால வந்து நின்னுட்டும் அவருக்கு மோட்ச பதவி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தோணலை. இந்த ராஜா அப்படிங்கிற அந்த பதவி, அது மேல இருக்கிற மோகம் அவருக்கு இன்னும் போகலை. அதனால அவரு தேவிட்ட கேட்டது ராஜ்யம் வேணும் அப்படின்னு ஆக்கும். மோட்சம் வேணும் கேட்டிருந்தா தேவி கொடுத்திருப்பாள், ஆனா அவருக்கு கேட்கறதுக்கு தோணலை. 12வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 13வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா அர்த்தத்தை பார்க்கிறோம். சஹ அபி வைஷ்யஹ ததஹ ஞானம் வவ்ரே நிர்விண்ணமானசஹ மம இதி அஹம் இதி பிரஜ்ஞஹ சங்கவிச்சுதிகாரகம் சோபி வைஷ்யஸ்ததோ ஞானம் வவ்ரே நிர்விண்ணமானச மமேத்யஹமிதி பிரஜ்ஞா சங்கவிச்சுதிகாரகம். அதுக்கப்புறம் வைஷ்யன் தேவிட்ட பிரார்த்திச்சான், நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற நினைப்புகளுக்கு ஒரு விடுதல் உண்டாகணும், ஞானம் கிடைக்கணும். எனக்கு அஜ்ஞானம் வேண்டாம், நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற நினைப்பே எனக்கு வேண்டாம், எனக்கு ஞானம் போரும் பகவதி அப்படின்னு பிரார்த்திச்சார். ததஹா நிர்விண்ணமானசஹா, அதுக்கப்புறம் விரக்தி பாவத்தோடு கூடிட்டு பிராஜ்ஞஹா சஹ வைஷ்யஹா அபி, பிராஜ்ஞனா இருக்கிற, பிராஜ்ஞனா என்னோடது நான் அப்படின்னு இருக்கிற அபிமானத்தால ரொம்ப ரொம்ப புத்தி இல்லாம அஜ்ஞானியா இருக்கிற வைஷ்யஹா அபி, வைஷ்யன் கூடியும் என்ன கேட்டான் தேவிட்ட, மம இதி அகம் இதி, என்னோடது அப்படின்னும் நான் அப்படின்னும் இருக்கிற சங்கவிச்சுதிகாரகம், அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற பாவம் இருக்கப்படாது, சங்கத்தோடு நாசத்தை உண்டாக்குற ஞானம் வவ்ரே, ஞானத்தை தரணமே தேவி, எனக்கு ஞானம் மட்டும் போரும், எனக்கு சொத்து சுகம் பதவி ஒன்னும் வேண்டாம், எனக்கு நல்ல புத்தி போரும் அப்படின்னு பிரார்த்திச்ச. ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு விரக்தி பாவமாக்கும் வைஷ்யனுக்கு உள்ளது. அதனாலேயாக்கும் இந்த சம்சார சக்கரத்திலேருந்து விடுதல் படுறதுக்காயிட்டு விரக்தி பாவத்துல வந்து அகம்பாவம் எல்லாம் நசிச்சு துக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானதுனாலேயாக்கும் ஞானம் வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சது. பதிமூணாவது ஸ்லோகத்துல 2வது லைனும் 14வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா அர்த்தத்தை பார்க்கிறோம். தேவி அக்கும் இங்க அனுகிரகம் கொடுக்கறா, அதனால மார்க்கண்டேயர் தேவி அனுகிரகம் கொடுக்கறத அப்படியே இங்க சொல்லுறார். அதனால
देवी उवाच स्वल्पैः अहोभिः नृपते स्वं राज्यं प्राप्स्यते भवान् हत्वा रिबून् अस्खलितं तव तत्र भविष्यति स्वल्पैरहेभिर्नृपते स्वं राज्यं प्राप्स्यते भवान् हत्वा रिबूनस्खलितं तव तत्र भविष्यति. ദേവിയാക്കും ഇങ്ങ ചൊല്ലറ സുരതനോടും വൈശ്യനോടും പ്രാർത്ഥനകളെ കേട്ടിട്ട് രാജാവോടും വൈശ്യനോടും പ്രാർത്ഥനകളെ സ്വീകരിച്ചിട്ട് ദേവി അവളെ അനുഗ്രഹിക്കറ. ഹേ സുരതരാജാവേ, നീ ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് ഉന്നോട് രാജ്യത്തേക്ക് പോയി ചേരുവായ്, ശത്രുക്കളെ എല്ലാം നിഗ്രഹിപ്പായ്. இப்போ இருக்கிற ராஜ்யத்திலேந்து உனக்கு ஒருபோதும் ஸ்தானபிரம்சம் உண்டாகாது அப்படின்னு അനുഗ്രഹിക്കറ. നൃപതേ, ഏ രാജാവേ, ദേവി ചൊന്ന, ഹേ രാജാവേ, ഭവാൻ സ്വൽപൈഹി അഹോഭിഹി, നിങ്ങൾ കൊഞ്ചം നാളിലെயே വിരലിൽ എണ്ണற அளவுக்கு நாள், அதாக்கும் இங்க സ്വൽപൈഹി. അഹോഭിഹി அப்படின்னா டேய்ஸ். ஸ்வம் ராஜ்யம் பிராப்ஸ்யதே, உங்களோட ராஜ்யத்தை பிராபிப்பேன். ரிபூன் ஹத்வா, சத்ருக்களை இல்லாம பண்ணிட்டு, தவ தத்ர, உங்களுக்கு அந்த ராஜ்யத்துல அஸ்கலிதம் பவிஷ்யதி, ஸ்திரதை பவிக்கும். உங்களுக்கு இனி அந்த ராஜா அப்படிங்கிற ஸ்தானத்திலேருந்து இறங்க வேண்டி வராது. அடுத்த ஜென்மத்துல அந்த ராஜ்யம் ஸ்திரமாயிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜென்மத்திலையும் அந்த ராஜ்யம் ஸ்திரமாயிட்டு இருக்கும். 14வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈനും 15வது ശ്ലോകത്തിലെ 1st ലൈനും தேவி கண்டினியூ பண்றா. மிருதஹ பூயஹ சம்பிராப்ய ஜன்ம தேவாத் விவஸ்வதஹ சாவர்ணிகஹ நாம மனுஹு பவான் புவி பவிஷ்யதி. மிருதஸ்ச பூய சம்பிராப்ய ஜன்ம தேவாத் விவஸ்வத சாவர்ணிகோ நாம மனோர் பவான் புவி பவிஷ்யதி. அடுத்த ஜென்மத்தில ஹே ராஜாவே, நீங்கள் ஆதித்ய தேவனோட புத்திரனாயிட்டு ஜனிச்சு சாவர்ணகன் அப்படிங்கிற மனுவாயிட்டு தீர்வேள். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தபசு செஞ்சு உங்க முன்னாடி நான் பிரத்யட்சமானோன. நீங்கள் மோட்ச பதவி ஒன்றும் கேட்கலை, ரொம்ப ரொம்ப சின்ன வரமாக்கும் கேட்ட ராஜாவாயிட்டே இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு தொலைஞ்சு போன ராஜ்யத்தை நான் தந்தேன். அது மட்டும் இல்லை, நான் இனியும் உங்களுக்கு அனுகிரகத்தை தரவாக்கும் சேரேன். நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன். உன்னோடு தபஸில் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு நான் உனக்கு விசேஷமாயிட்டு மன்வந்தர ஆதிபத்தியத்தை கூடியும் தரேன். மன்வந்தர ஆதிபத்தியம் நீ கேட்காமையே நான் உனக்கு தரேன். நீ இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் ராஜாவாயிட்டு இருக்கணும் சொல்லிட்டல்லவோ ஆசைப்பட்டு நீ என்கிட்ட இப்ப வரம் கேட்டாய். நீ நிறைய வருஷங்கள் ராஜாவாயிட்டே இருக்கிற மாதிரி நான் செஞ்சிடுறேன். பிரம்மாவோடு ஒரு நாள் அப்படிங்கிறது, ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம், ஒரு ராத்திரி அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். பிரம்மாவோடு ஒரு பகலாக்கும் ஒரு கல்பம், பிரம்மாவோடு ஒரு ராத்திரியாக்கும் நைமித்திக பிரளயம். பிரம்மாவோடு பகலாயிருக்கிற கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. அந்த 14 மனுக்கள் 1000 சதுர்யுகங்களை
ஆட்சி பண்றா. அப்படியாக்குமானா ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கிறது 1000 டிவைடட் பை 14 71.43 சதுரயுகங்கள் அப்படின்னு பார்த்தா அதை ரவுண்ட் ஆயிட்டு 71 சதுரயுகம்னு எடுக்கலாம், 72 சதுரயுகம் அப்படின்னு எடுக்கலாம். ഇത്രയും കാലഘട്ടമാക്കും ഒരു മനുവോട് ആட்சி കാലഘട്ടം. അത്ര അളവുക്ക് കാലഘട്ടം ഞാൻ ഉനക്ക് രാജാവായിട്ടിരിக்கிறதுக்கான ഒരു യോഗ്യതയെ തരേൻ. ഇത് നീ കേട്ടതല്ലവേ, നീ കേൾക്കാതൊക്കെ ഞാൻ തരേൻ அப்படின்னு தேவி சொன்னா. பவான் மிருதஹா ச பூயஹா, நீங்கள் இறந்து போயிட்டு மறுபடியும் விவஸ்வதஹா தேவாத், சூரிய தேவனிலேந்து ஜென்ம சம்பிராப்யா, ஜென்மத்தை பிராபிச்சிட்டு புவி இந்த பூமியில சாவர்ணிகா நாம மனுஹு, சாவர்ணி அப்படின்னு பேரோடு கூடிட்டு மனுவாயிட்டு பவிஷ்யதி பவிப்பேள். இந்த சரீரத்தை உபேட்சிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பூமியில சூரிய தேவனிலேந்து புத்திரனாயிட்டு சாவர்ணி அப்படிங்கிற பேரில நீங்கள் மனுவாயிட்டு ஜனிப்பேள். சூரிய தேவனிலேந்து சூரிய பத்னியான சவர்ணையில நீங்கள் புத்திரனாயிட்டு ஜனிப்பேள். இந்த பூமியில சாவர்ணி அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு ஜனிப்பேள். சாவர்ணி அப்படிங்கிறது சூரியனோடு புத்திரனாக்கும், 8வது மனுவாக்கும். இப்ப நம்ம இருக்கிறது 7வது மனுவான வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் இருக்கோம். அப்படியாக்குமானா சாவர்ணி மனு இனிமதான் வரப்போறார். இனி அடுத்த வர மன்வந்தரமாக்கும் சாவர்ணி மனுவோடு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அதையாக்கும் இங்க வர்ணனை பண்ணி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவி சொல்லறா வைஷ்யன்கிட்டையும் 16வது ஸ்லோகம். வைஷ்யவர்யா त्वया யஹ ச வரஹ அஸ்மத்தஹ அபிவாஞ்சிதஹ. 15வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 16வது ஸ்லோகத்துல முதல் லைனுமாக்கும் தேவி சொல்லறது வைஷ்யன் கிட்ட. 16வது ஸ்லோகத்துல 2வது லைன் தம் பிரயச்சாமி சம்சித்யை தவ ஞானம் பவிஷ்யதி. வைஷ்யவர்யத்வயாயஸ்ச வரோஸ்மத்தோபிவாஞ்சித தம் பிரயச்சாமி சம்சித்யை தவ ஞானம் பவிஷ்யதி. ராஜாவை அனுகிரகம் பண்ணினதுக்கு அப்புறமா வைஷ்யனை பார்த்து தேவி இப்படி அனுகிரகிக்கிறா. ஹே வைஷ்ய சிரேஷ்டா, நீ என்கிட்ட என்ன வாக்குமோ கேட்டாய், அதை நான் உனக்கு தரேன். மோட்சத்தை கொடுக்க கூடின ஞானத்தை நான் உனக்கு தரேன். உன்னோடு தபசில நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். நீ ரொம்ப ஞானம் வேணும் அல்லவோ கேட்டாய், அந்த ஞானத்தால உனக்கு மோட்சமே கிடைக்கும். வைஷ்யவர்யா, ஹே வைஷ்ய சிரேஷ்டா, அஸ்மத்தஹா எங்கிட்டேந்து, யஹ வரஹாச்ச அபிவாஞ்சிதஹா என்ன வரமாக்குமோ நீ ஆக்ரஹிச்சாய், தாம் அந்த வரத்தை சம்சித்தியை பிரயச்சாமி மோட்சத்துக்காயிட்டு நான் உனக்கு தரேன். நீ கேட்டது ஞானமாக்குவேன். ஞானம் உண்டானானா மோட்சத்துக்கு போகலாம். தவ ஞானம் பவிஷ்யதி, உனக்கு பிரம்ம ஞானமே உண்டாகும். பிரம்ம ஞானம் அப்படிங்கிற வரத்தை உனக்கு நான் தரேன். பரமாத்மா ஸ்வரூப ஞானத்துக்காயிட்டு நான் அந்த ஞானத்தை உனக்கு தரேன். அதனால உனக்கு மோட்ச பதவி கிடைக்கும். இப்படி தேவி 2 பேருக்கும் வரங்களை கொடுத்தா. இனி மார்க்கண்டேயர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லறார். அதனால 16வது ஸ்லோகத்துல 2வது லைன் மார்க்கண்டேய முனி சொல்லறதாயிட்டாக்கும். அதனால மார்க்கண்டேய உவாச்சா. 16வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 17வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா அர்த்தத்தை பார்க்கிறோம்.
மார்க்கண்டேய முனி சொல்றதாயிட்டாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இதி தத்வா தயோஹோ தேவா யதாபிலஷிதம் வரம் பபூவம் அந்தர்ஹிதா சத்யஹா பக்தியா தாப்யாம் அபிஷ்டுதா. இதி தத்வா தயோர்தேவா யதாபிலஷிதம் வரம் பபூவாந்தர்ஹிதா சத்யோ பக்தியா தாப்யாம் அபிஷ்டுதா. ராஜாவுக்கும் வைசியனுக்கும் இப்படி அவ கேட்ட வரங்களை கேட்காத்த வரங்களை எல்லாம் கொடுத்தா. ராஜாவுக்கு அவரு இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் ராஜாவாயிட்டு இருக்கணும்னாக்கும் கேட்டார். ஆனா அவருக்கு மன்வந்தர ஆதிபத்தியத்தையே கொடுத்தா தேவி. வைசியன் ஞானம் கிடைக்கணும்னாக்கும் வரம் கேட்டது. ஆனா அந்த வைசியனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அளவுக்கு தீவிரமான ஞானத்தையும் கொடுத்தா தேவி. அப்படி ரெண்டு பேரும் தேவிய ஸ்துதிச்சு நிக்கிறத தேவி அங்கேருந்து அப்பிரத்யட்சமானா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். மார்க்கண்டேயர் சொன்னார், இது தேவி தயோஹோ, இப்படி தேவி அவளுக்கு தயோஹோ அவ ரெண்டு பேருக்கும் யதாபிலஷிதம் அவ ஆசைப்பட்ட மாதிரி வரம் தத்வா வரத்தை தானம் பண்ணிட்டு தாப்யாம் பக்தியா அவ ரெண்டு பேரும் பக்தியோடு கூடிட்டு அபிஷ்டுதா நன்னா தேவிய ஸ்துதிச்சா சத்யஹா அந்தர்ஹிதா பபூவம். அதுக்கப்புறமா தேவி அங்கேருந்து இம்மீடியட் ஆயிட்டு அந்தர்தானம் பண்ணினா, மறைஞ்சிட்டா. ராஜாவுக்கும் வைசியனுக்கும் அவ ஆகிரகிச்ச மாதிரி இருக்கிற வரங்களை எல்லாம் கொடுத்துட்டு அவ தேவிய ஸ்துதிச்சா. அந்த ஸ்துதியில சாட்டிஸ்பாக்சனோடு கூட்டிட்டு தேவி அங்கேருந்து அந்தர்தானம் பண்ணினா. மார்க்கண்டேய முனி தன்னோட சிஷ்யனா இருக்கிற குரோஷ்டுகி மகர்ஷிட்ட சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சண்டிகா தேவி அந்த சுரத மகாராஜாவுக்கும் சமாதி அப்படிங்கிற வைசியனுக்கும் அவ ரிக்வெஸ்ட் பண்ணின வரங்களையும் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி அவ கேட்காத ஸ்தான பதவிகளையும் கொடுத்து அவ ஸ்துதிச்சு அந்த ஸ்துதியில ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டு தேவி அங்கேருந்து அந்தர்தானம் பண்ணினா. பதினேழாவது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைனும் 18வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம இங்கே அர்த்தத்தை பார்க்கிறோம். ஏவம் தேவ்யா வரம் லப்த்வா சுரதஹா க்ஷத்ரியர்ஷபஹ சூர்யாஜன்ம சமாசாத்ய சாவர்ணிர்பவிதாமனு சாவர்ணிர்பவிதாமனு. ஏவம் தேவ்யா வரம் லப்த்வா சுரத க்ஷத்ரியர்ஷப சூர்யாஜன்ம சமாசாத்ய சாவர்ணிர்பவிதாமனு சாவர்ணிர்பவிதாமனு. ஜெகதம்பிகையாயிருக்கிற தேவிட்டேந்து வரம் கிடைச்ச சத்திரிய சிரேஷ்டனாயிருக்கிற சுரத மகாராஜாவுக்கு நஷ்டமான ராஜ்யம் திரும்ப கிடைச்சது. அவரு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல சூரியபுத்திரனாயிட்டு ஜெனிச்சு சாவர்ணிகன் அப்படிங்கிற ஃபேமஸான மனுவாயிட்டு பவிக்க கூடின கெப்பாசிட்டி இருக்கிறவராயிட்டு திருந்தார். 7வது மனுவான வைவஸ்வதனோடு காலகட்டம் முடியர்த்த 8வது மனுவான சாவர்ணகன் அப்படிங்கிற மன்வந்தர ஆதிபத்தியத்தை அவரு பிராபிப்பர். ஸ்ரீ மார்க்கண்டேயன் குரோஷ்டுகிக்கு இப்படி தேவியோடு சத்குண ரஜோகுண தமோகுண பிரதானமாயிருக்கிற அவதாரங்களையும் அந்த அவதாரங்களோட மகிமையையும் சொல்லி தெரியப்படுத்திட்டு இந்த தேவி மகாத்மியத்தை உபசம்ஹரிக்கிறார். ஏவம் இப்படியாக க்ஷத்ரியர்ஷபஹா சுரதஹா க்ஷத்ரிய சிரேஷ்டனா இருக்கிற சுரத மகாராஜா தேவியாகா வரம் லப்த்வா தேவியிலேருந்து வரம் கிடைச்சிட்டு
சூர்யா ஜென்ம சமாசாத்யா சூரியன்லேருந்து ஜென்மத்தை பிராபிச்சுட்டு சாவர்ணிகி மனுஹு பவிதா சாவர்ணி அப்படிங்கிற மனுவாயிட்டு இனிமேல் தான் பவிப்பர். இப்போ வைவஸ்வத மனுவோடு காலகட்டம் அல்லவோ, ഇത് മുടിഞ്ഞിട്ടാക്കും സാവർണി മന്വന്തരം. അപ്പോ അവര് സാവർണി മനുവായിട്ട് ഭവിപ്പർ. ക്ഷത്രിയ ശ്രേഷ്ഠനായിരിக்கிற സുരത മഹാരാജാ ദേവിയുടെ വരം വാങ്ങിയിട്ട് സൂര്യപുത്രനായിട്ട് സാവർണി മനുവായിട്ട് ഭവിപ്പർ. സൂര്യ സാവർണി, ദക്ഷ സാവർണി, ബ്രഹ്മ സാവർണി, ധർമ്മ സാവർണി, രുദ്ര സാവർണി, இப்படியெல்லாம் இருக்கிற இனி வரப்போற சாவர்ணிகளில முதல் சாவர்ணியாயிருக்கிற சூரிய சாவர்ணியாயிட்டு இவர் பவிப்பர். சாவர்ணியர் பவிதாமனு சூரியபுத்திரனாயிட்டு 8வது மன்வந்தரத்தோடு அதிபனாயிருக்கிற மனுவாயிட்டு பவிப்பர். சாவர்ணியர் பவிதாமனு சாவர்ணீர் பவிதாமனு அப்படின்னு 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அது சமாப்திய குறிக்கிறது. இந்த தேவி மகாத்மியத்தோடு சமாப்திய. இப்படியாக மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணி மன்வந்தரத்தை சம்பந்திச்சு சொன்னோன தேவி மகாத்மியம் அதுல எடுத்து சொன்னோன தேவி மகாத்மியத்தில் இருக்கிற 13வது அத்தியாயம் உத்தம சரிதத்தில் இருக்கிற 9வது அத்தியாயமாக இருக்கிற இந்த சுரத வைஷ்ய வர அத்தியாயம் சுரத வைஷ்ய வர லாபம் அப்படிங்கிற அத்தியாயம் சமாப்தமாகிறது. இதோடு கூடிட்டு துர்கா சப்தசதி சம்பூர்ணமாகிறது.